Hi friends, welcome to my YouTube channel. Delhi Travel Vlog சீரீஸில் லாஸ்ட் டைம் நம்ம சாந்தினி சவுக் மற்றும் இந்தியா கேட் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி அதோடைய தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோவும் அமைய போகுது. ஸோ டெல்லி கேட்டு முடிச்சுட்டு நேராக நான் எங்கே போனேன், எந்த இடத்துக்கு போனேன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாந்தினி சவுக் மற்றும் இந்தியா கேட் இது 2 இடத்தையும் முடிக்கிறதுக்கு ஆல்ரெடி லஞ்ச் அவர் ஆயிடுச்சுங்க. ஸோ என்னோடய டிரைவர் வந்துட்டு சுரிபேட்ச்ன்ற ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு என்னை கூட்டிகிட்டு போனார். இங்கே சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சான்னு கேட்டால் ஓகே ஒரு எவரேஜாக தான் இருந்ததுன்னு சொல்ல முடியும். ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஒரு வெஜிடேரியன் சாப்பாடு ஆர்டர் பண்ணேன். நான்வெஜ் எடுக்கலாம் தான், பட் எனக்கு வெஜிடேரியன் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தது. ஸோ அதனால் வெஜிடேரியன் ஆர்டர் பண்ணேன். நல்லா சாப்பிட்டாச்சு. அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னா பார்த்தீங்கன்னா காந்தி அடியார்களை தான் போய் மீட் பண்ண போகிறோம். காந்திஜி பற்றி சொல்லவே தேவையில்லை. எல்லோருக்கும் காந்தி தாத்தா யாருன்னு தெரியும். நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த தந்தை, அவருடைய மெமோரியல் இல்லத்துக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த மெமோரியல் இல்லத்துக்கு பேர் ராஜ்காட். இது வந்துட்டு யமுனா நதிக்கு ஓரத்தில் அமைஞ்சிருக்குங்க. இந்த ஏரியாக்குள்ளே வந்த கையோடைய மனசு ரொம்ப அமைதியாக இருந்தது. ரொம்ப குவாய்ட்டாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. சுற்றிலும் பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு பூச்செடிகளும் வளர்ந்துருந்தது. ரொம்ப அழகாக, ரொம்ப க்ளீனாக இந்த இடத்த மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் இந்த இடத்துக்குள்ளார போகணுன்னா செக்யூரிட்டி செக்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உள்ளே நுழைய முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இடம் தான் வந்து காந்திஜியை அடக்கம் பண்ண இந்த இடம். இந்த இடத்த டெய்லி அவங்க வந்து பூக்கள் எல்லாம் மாற்றி விடுவாங்களாம். இந்த ஏரியாக்குள்ளார நம்ம நுழையும் பொழுது காலணிகள் நம்ம அணிஞ்சிக்கிட்டு வர முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோருமே வந்து காலணிகளை வந்துட்டு கழட்டி வச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதி எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த ஜோதி வந்து அணையா ஜோதி. இது எப்போவுமே 24/7 எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஜனவரி 31 1948 காந்திஜியை இங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்க. எல்லோருக்குமே தெரியும் இந்தியாவுடைய சுதந்திர தந்தை காந்திஜி. அவர் ஒரு அகிம்சவாதியும் கூட. காந்திஜியை பற்றி சொல்லணுன்னா நிறைய இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லோருக்குமே காந்திஜியை பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துக்கு நான் வரணும்னு நினச்சேன், நான் வந்துட்டேன். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் வெரி பீஸ்ஃபுல். இன்றைய நாள் ஃபுல்ஃபில் ஆகிட்டு இப்போ நான் ஹோட்டலுக்கு போய் ரெஸ்ட் பண்ண போகிறேன். போகிற வழியில் ஹோட்டல் மணிக்கு ஒரு பான் கடை பார்த்தேன். இந்த பான் கடை ஃபயர் பான் கடை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ நானும் இங்கே நின்று நான் இந்த வீடியோ எடுத்தேன். நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன், பட் கொஞ்சம் பயமாக இருந்தது. ஸோ இதையும் நான் இந்த வீடியோவோட சேர்த்து விடுறேன். பாருங்கள், பார்த்து ரசிங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மாயா. பாய், டாட்டா. ये सवाल जरूर बीच में पूछता जब कस्टमर खड़े होंगे तो ये क्या देना भैया? चल यार अब निकलते हैं. अभी आपको क्या देना मालिक? आदमी हो